ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டீஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம 3 இன்ட்ரெஸ்டிங்கான ராகி ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ராகி சூப், ராகி ரொட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ராகி பக்கோடா செய்ய ஒரு பவுலில் வந்துட்டு 1 கப் போல் ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேன். பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலையோ அரிசியும் போட்டு நீங்கள் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக. அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சமையல் சோடாவும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து வெண்ணெய்க்கு பதிலாக வந்துட்டு கொஞ்சமாக சூடான எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க. இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. மாவு பிணைஞ்சாச்சுங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம வந்துட்டு ரொம்ப தண்ணியாக சேர்த்திடக்கூடாது. நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம போடும்போது நல்லா மொறுன்னு வரும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவு வந்து அப்படியே பக்கோடா மாதிரி போட வேண்டியது தான். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட ராகி வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ராகி ரொட்டி பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். நான் எனக்கு வந்து கம்மியாக தான் செய்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இதில் வந்து கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பாலக்கீரை அந்த மாதிரி கீரை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாங்க. அது வந்து இன்னும் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். கீரை இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு பிணைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்போ இதை வந்து நம்ம தட்டிடலாம். நான் வந்து இன்றைக்கி ரொட்டி தட்ட ஒரு பட்டர் ஷீட் ஒன்று எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்துட்டு இலை இருந்தால் இலை எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஆயிலை வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிணைஞ்ச மாவு வந்துட்டு பால் மாதிரி உருட்டி எடுத்துட்டேங்க. இது மேலே வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம். இப்படி தட்டியாச்சுங்க. இப்போ தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணி வச்சிடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. கல் காஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல ரொட்டி, அது இது மேலே அப்படியே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இந்த மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சிடலாங்க. 2 சைடும் நல்லா வேக வச்சிடணும். ஈவினிங் டைமில் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட ராகி ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ராகி சூப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டேங்க. இது இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ஒரு தவாவில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேங்க. நீங்கள் மண் சட்டி இருந்தால் அதில் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்கோம்ல, அது இது கூட சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயில். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம்.
இதை நீங்கள் வந்து ஃபைன் சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நான் வந்து இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கேரட்டும் ஒரு 4-5 பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திடுறேங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது நல்லா வேகட்டும் இந்த காயெல்லாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ராகி மாவு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன்னா அந்த ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து வாட்டரியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கொதிச்சு வரும்போது வந்து சூப் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சூப் வந்து கெட்டியாகிடுச்சு. இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்துட்டு கெட்டியாகிடும். அதனால் சூடாக சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கெட்டி ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்துட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி தான் போட்டேன். அதே பாருங்கள் எவ்வளோ சூப் ஆகிடுக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த 3 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். Thanks for watching. Stay tuned.